பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 24வது வசனம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நினைத்திருக்கிறது தாங்க நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். நம்முடைய நினைவுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் இந்த காரியத்தை செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அவர் கொடுத்த வாக்கின்படியே அது நடக்கும். காரணம், அதை அவர் திட்டமிட்டிருக்கிறார். ஒருவேளை காலதாமதமாகலாம். ஏன்னா வசனம் சொல்லுது, கர்த்தருடைய திட்டத்திற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன திட்டமிட்டிருக்கிறாரோ அது கட்டாயம் நடக்கும். நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குறுதி நிறைவேறுவதற்கு ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். அந்த காலம் வர நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யோபு பக்தன் சொல்லும்போது 23வது அதிகாரம் 13வது வசனத்தில், அவரோ வென்றால் ஒரே மனமாக இருக்கிறார், அவரை திருப்பத்தக்கவர் யார்? அவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்வார், அவருடைய மனதை திருப்ப முடியாது. அவர் என்ன செய்வே அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை தாங்க செய்வார். ஆனால் பாருங்கள், நீதிமொழிகள் 19:21 மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலைநிற்கும். அல்லேலூயா. நம்மளுடைய இருதயத்தில் அநேக யோசனைகள் தோன்றலாம். அதை அப்படி செய்திடலாம், இதை இப்படி பண்ணிடலாம். பாருங்கள், சில நேரத்தில் அந்த காரியம் வாய்க்கிறது இல்லை, நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது இல்லை. ஆனால் கர்த்தருடைய யோசனை நிலைநிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் இந்த கால வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார்? ஏங்க, எரேமியா 29:11 வாசிக்கும்போது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. நம்முடைய நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்மளுடைய யோசனைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனால் பாருங்க, பிரைஸ் தி லார்ட், அவர் சொல்கிறாரு, எப்பா நீ எதிர்பார்க்கிறல்ல அந்த காரியத்தை நான் உனக்கு கொடுக்கும்படிக்கு உன்னுடைய நினைவுகளின்படி அது நடக்காது. நீ எதிர்பார்க்கிற காரியம் நடப்பதற்கு நான் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், அப்படி அதை நிறைவேற்றி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நல்ல கவனிங்க, நம்மளுடைய விருப்பம் நிறைவேறுவதற்கு இந்த கால வேளையில் நான் சொல்லுவேன், தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுத்து விட்டோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளுடைய விருப்பம் நிறைவேறுங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் நிறைவேறும். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேளையில்
எங்களுடைய விருப்பம் இல்லைப்பா, எங்களுடைய யோசனை இல்லைப்பா, உங்கள் சித்தத்திற்கு நாங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை ஒப்பு கொடுக்குறோம். அதை நிறைவேற்றும், அதை செயல்படுத்தும். எங்கள் மேலே நன்மையான நினைவுகளை நீர் வைத்திருக்கிறீர். நன்மையான நினைவுகள் நிறைவேறட்டும். உங்கள் வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.